சமூக நீதிக்காக 3937 கோடியை ஒதுக்கி தந்த தலைவன், மாற்றுத்திறனாளிகளுக்கு 1485 கோடிகளை ஒதுக்கி தந்த தலைவன், சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை தொகைகளுக்காக 9818 கோடிகளை ஒதுக்கி தந்த தலைவன், பயிர் கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிற தலைவன், வேளாண்மை துறைக்கு 16,984 கோடிகளை தந்த தலைவன், தமிழகம் பெற்றிருக்கிற ஒரே மகத்தான தலைவன் நம்முடைய தலைவர் விஜய் என்பதை இந்த மக்கள் மன்றத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசின் 100 நாள் சாதனையை முன்னிட்டு திண்டுக்கல்லில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் 100 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய கட்சி இருக்காங்க. திண்டுக்கல்ல ஒரு நகர செயலாளர் கூட சொல்லுங்க பாருங்க. ஒரு நகர செயலாளர் ஒன்றியம் கூட தெரியாது, அது உண்மையிலே தெரியாது. ஒன்றியத்தை 3 பிரிச்சு போட்டு வச்சிருப்பாங்க, புதுசா போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். பேர் சொல்லாத கட்சியா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி திமுகவா இருக்கட்டும், உங்களால ஒரு நகர செயலாளர் பேரு ஒரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இருக்கு, நீங்க சொல்ல முடியுமா? என் தலைமை சொல்லுவாரு, என் பொதுச்செயலாளர். ஏன்னா அவர்கள் அனைவரும் எங்கள் கிட்ட இருந்துதான் இன்னைக்கு முதலமைச்சர் ஆனாரு, எங்க கிட்ட இருந்து அமைச்சராக இருக்காங்க. அவங்கனால நாங்க எதுவும் ஆகல. தமிழக வெற்றிக் கழகத்தினர் தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி இரவு திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசின் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் தர்மர் மற்றும் 19வது வார்டு மாமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாநகராட்சியில் உள்ள 48 வார்டுகளைச் சேர்ந்த 100 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பயனாளிகளுக்கு உதவிகள் வழங்கப்பட்ட போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் முகில் வீரப்பன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அவர் தனது உரையில் தமிழக அரசின் நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் முதல்வரின் சாதனைகள் குறித்து எடுத்துரைத்தார். 100 நாள் சாதனையை மக்களிடம் எடுத்துச் செல்லும் வகையிலும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் வகையிலும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக கழக நிர்வாகிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி கட்சியினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. 100 நாள் சாதனை விளக்க நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இதுபோன்ற நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும் என கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.